ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். பிரிக்க பத்தி. சீரியஸா இல்ல. கொஞ்சம் ஃபன்னா. நான் தான் மனோ, இன்டெக் பில்டர்ஸ் வந்து பேசுறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ரெட்டுக்குள்ள பார்த்தா சும்மா இல்லைங்க. இந்த ஒரு ஹீரோ. சாலிட்ல ஸ்டார்ட் ஆகி ஓவன்ல பேக் ஆகி அப்பதான் சாலிடா வரும். நான் விக்க சொன்னேன். இப்போ அந்த ஹவுஸுக்கு இதுதாங்க ஃபர்ஸ்ட் பாடி பார்ட். பிரிக் ஒர்க்க டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு. 2 பிரிக்க வச்சு நம்ம கிளாப் பண்ணி பார்க்கணும். அதுல ஒரு மெட்டாலிக் சவுண்ட் வரும். அத வச்சு நம்ம ஸ்ட்ரென்த், அதோட வீக்னஸ் இதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். चल அதே மாதிரி நம்ம பிரிக் ஒர்க் கட்டும்போது இங்கிலீஷ் பாண்ட வச்சு கட்டணும். இங்கிலீஷ் பாண்ட வச்சு கட்டினோம்னா அதோட ஸ்ட்ரென்த் வந்து அதிகமா மேக்ஸிமம் ஆக்ட் ஆகும். எப்படி நம்ம டீம் ஒர்க்கா இருந்தா தான் சக்சஸ் ஆறோமோ, அதே மாதிரி பிரிக்குக்கும் சிமெண்ட் இருந்தா தான் அதோட ஸ்ட்ராங்கான வாலாவே மாறும். சிங்கிள் பிரிக்குக்கு பவர் இல்லைங்க. இப்போ பிரிக் ஒர்க் பண்ணும்போது வால் வந்து 90 டிகிரில இருக்கணுங்க. 90 டிகிரில இருந்தா தான் அந்த வால் வந்து பெண்ட் ஆகாம இருக்கும். அதாவது லெவல் மிஸ் ஆனா வால் பெண்ட் ஆகும். லைஃப்ல லெவல் மிஸ் ஆனா நம்ம பெண்ட் ஆயிடுவோம். கன்ஸ்ட்ரக்ஷன்ல லெசன் இருக்குங்க. ஆனா எஜுகேஷன் இல்லையே. ஸோ இதான் பிரிக்கோட லைஃப் ஸ்டோரி. சிம்பிளா சொல்லணும்னா பேஸ் ஸ்ட்ராங்னா பில்டிங் ஸ்ட்ராங்க. ஸ்ட்ராங்கான பேஸ் வேணும்னா கிங்டெக் பில்டர்ஸ் வாங்க. இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. குவாலிட்டியாவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் நாங்க கட்டி தரோம். பாய்.